அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 4-5 நாள் நல்ல மழை. நம்ம சொர்க்கக்கூடி நல்ல மேலே ஏறிடுச்சு. மேலே இந்த மாதிரி பந்தல் மாதிரி போட்டு விட்டேன். அவ்வளோ தூரம் ஏறிடுச்சு. இது பாவக்காய் கொடி இப்படி தான் ஏறுது பொறுமையாக. அதுக்குள்ளார அதை தூக்கி இது போடுறப்ப லைட்டாக உடஞ்சிருச்சு. மழை நல்லா போட்டிருக்கனால அப்படியே இந்த கொஞ்சம் காஃபி நாற்று, சவுக்கு நாற்று எல்லாம் வாங்கி வச்சாச்சு. அடுத்த பிளான்டேஷன் போடுறதுக்கு, அடுத்தது போடுறதுக்கு. ஸோ நம்ம கூண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் புதுசாக வந்திருக்காங்க. மழைனால இன்றைக்கி நேரத்துலேயே சாத்திட்டேன். பார்த்தா தெரியும் 2 வாத்து வந்திருக்கு. அப்புறம் அங்கே தனியாக உட்காந்துருக்கு பார்த்திங்களா ஒரு கருப்பு கோழி. அதுவும் வந்து புதுசாக வாங்கியிருக்கு. கின்னி கோழி காணா. கின்னி கோழி இங்கே கின்னி கோழி போய் அடையில் உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேலே உள்ளார இருக்காங்க. இந்த மஞ்சள் கோழி முட்டை போடுதுன்னு நினைக்கிறேன். ஆள் உள்ளார வராங்க, ஆனால் எங்கே முட்டை போடுறாங்கன்னு தெரியல. இங்கே இவங்க முட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்னதாக இருக்க முட்டை வந்து அந்த கோழி போட்டது, அந்த கருப்பு போட்டது. பெருசாக இருக்கிறது வந்து இவங்க போட்டது. அது முட்டை போட்டு அடையில் உட்காராதனால இவங்க இதுலேயே முட்டை போட்டாங்க. அப்படியே விட்டாச்சு. சரி, வேறு எங்கேயும் யாரும் முட்டை போடுறாங்கன்னு பார்த்தா எங்கேயும் தெரியல. ஆனால் வந்து இந்த சாக்லேட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அப்பப்போ உள்ளார வருது. ஆனால் எங்கே போய் முட்டை போடுதுன்னு தான் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. சரி, அவங்கள ஃப்ரீயாக விட்டேன். 2 நாட்டு வாத்து. ஸோ இங்கிட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஆணு, அது பெட்டை வாங்கிட்டு வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த கோழி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த தடவை குஞ்சுங்க இறங்குச்சுன்னா ரொம்ப பாதுகாத்து வளர்த்தணும். ஏன்னா கிளைமேட் அப்படி இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. மழை இந்த கண்டினியூஸாக ஒரு 4-5 நாளாக பயங்கரமான மழை, கேப் விடாமல் பெய்யுது. அதனால் கொஞ்சம் இந்த தடவை கோழிங்களை பாதுகாத்து எந்த லாஸ் இல்லாமல் வைக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சவுக்கு நாற்று. இதெல்லாம் வந்து கீழே இருக்கிற கேப்புங்களுக்கு வைக்கிறக்காண்டி வாங்கி வச்சுருக்கு. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா நம்ம வேறு என்ன வாங்கியிருக்கோம்னா, இந்த தடவை வைக்கிறதுக்கு கமலா வாங்கியிருக்கோம். கமலா பழம் நாற்று வாங்கியிருக்கோம், அது வாங்கியிருக்கு. அப்புறம் பெலா நாற்று ஒரு 4-5 நாற்று வாங்கியிருக்கோம். பெலா நாற்று வாங்கியிருக்கோம். கூட வந்து இந்த பைன் ட்ரீ மாதிரி வரும், கொஞ்சம் ஷோவாக வரும், என்ட்ரன்ஸில் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா. சும்மா அழகுக்காண்டி வாங்கியிருக்காது. அப்புறம் ஒன்று இது ஒன்று, அந்த சக்கரைப்பழம். ஆமாம், நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தது. அது வாங்கினாங்க, எங்கே வச்சாங்கன்னு தெரியல. இதில் ஃபுல்லாக வந்து இதுதான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த சக்கரைப்பழம், அது வாங்கியிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வரும். கொஞ்சம் நல்லா நிழலுக்காண்டி வச்சோம்னா அந்த குருவிங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டு அதில் ஒரு சும்மா ஒரு 2 நாற்று மட்டும் வாங்கி போடலான்ட்டு வச்சுருக்கு. மழை பெஞ்சனால எல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்குது, ஃபுல் சேஞ்ச் ஆகிருக்கு. மிளகும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அரும்பு எடுத்துருக்கு.
காஃபி பூ பூத்து முடிச்சிச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். நீ இதில் தான் வந்து பழம் வரும். பூ எடுத்துருச்சு, அடுத்தது வந்து பழம் வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இருக்குல்ல, இது